அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை இந்திய குடியரசுக் கட்சி, பசும்பொன் மக்கள் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் சந்தித்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். ஆர்கே நகர் தொகுதி மக்களும் பேராதரவு அளித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திரு டிடிவி தினகரன் அமோக வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது. அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன் தலைமையில் அக்கட்சியின் மாநில பொருளாளர் திரு கே நாகராஜன், துணைத் தலைவர் திரு தலித் இ முருகன், அமைப்பு செயலாளர் திரு மூசா சுடர்குரு, தொழிற்சங்க செயலாளர் திரு டி இருதயநாதன், இளைஞர் அணி செயலாளர் திரு கே மங்காப்பிள்ளை, தலைமை நிலைய செயலாளர் திரு அதே சேகர், மாணவர் அணி செயலாளர் திரு ஜி கே ராஜன், மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி தலித் என் மலர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு டிடிவி தினகரனுக்கு தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்தனர். ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை இந்திய குடியரசுக் கட்சி முழுமையாக ஆதரிக்கும். அவருடைய மகத்தான வெற்றிக்காக இந்திய குடியரசுக் கட்சி முழுமையாக அர்ப்பணித்து செயலாற்றும். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை தட்சிண மாற நாடார் சங்கத்தின் தலைவர் திரு டி ஆர் சபாபதி நாடார் தலைமையில் அச்சங்கத்தின் செயலாளர் திரு ஆர் சண்முகவேல் நாடார், இயக்குநர்கள் திரு வி எஸ் கணேசன் நாடார், திரு வி எஸ் டி பி ராமர் நாடார், திரு ஆர் தினகரன் நாடார், திரு சவுந்தரராஜன் நாடார், திரு வி எஸ் வேல் ஆதித்தன் நாடார், திரு வி தங்கவேல் நாடார், திரு வி ராதாகிருஷ்ணன் நாடார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து ஆர்கே நகர் தொகுதியில் அஇஅதிமுகவுக்கு தங்கள் சங்கத்தின் ஆதரவை தெரிவித்தனர். நடைபெற இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் 2 தினங்களுக்கு முன்பாகவே நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து உரிய பங்களிப்பை நாங்கள் பெற இருக்கின்றோம். ஆகவே சரியான முறையில் வாக்களிக்க வேண்டும் என்று ஆதரவு திரட்டி இருக்கின்றோம். இன்னும் திரட்டுவோம். நிச்சய வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறோம். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு என் மகேஷ் என்கிற மகேஸ்வரன், மதுரை மாவட்ட பொறுப்பாளர் திரு டி ஜஸ்டிஸ் ராஜா, புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் திரு ஏசிஎம் மருது பாண்டியன், நீலகிரி மாவட்ட துணை பொறுப்பாளர் திரு எஸ் ஆர் சிவசுப்பிரமணியன், தஞ்சாவூர் மாவட்ட துணை பொறுப்பாளர் திரு பி பிரபு, பாபநாசம் ஒன்றிய பொறுப்பாளர் திரு எம் ஜாசாகான் ஆகியோர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா, தாம்பரம் நகர கழக முன்னாள் செயலாளர் திரு ம கரிகாலன் ஆகியோர் உடனிருந்தனர். தீபா பேரவையில் 4 மாவட்ட அமைப்பாளர்கள் இன்னைக்கு அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் முன்னிலையில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் 4 மாவட்ட அமைப்பாளர்கள் இங்கே நாங்கள் இணைஞ்சிருக்கோம். தீபாவளியில் பார்த்தீங்கன்னாக்கா துரோகி ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் செயல்படுறதால எங்களுக்கு அங்கே பிடிக்காததுனால நாங்கள் எங்களோட தாய் கழகத்துக்கு நாங்கள் திரும்பி இருக்கிறோம். மேலும் நிறைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கழகத்தில் இணையிறாப்பில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஆர்கே நகர் தொகுதியில் கண்டிப்பாக டிடிவி தினகரன் அண்ணன் வெற்றி பெறத்துக்கு எங்களால் முடிஞ்ச அத்தனை இது நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை தென்னிந்திய திப்பு சுல்தான் பேரவையின் நிறுவன தலைவர் திரு திண்டுக்கல் சர்தார் தலைமையில் பேரவையின் மாநில அமைப்பு செயலாளர் திரு கார்த்திக், ஒருங்கிணைப்பாளர் திரு மதன், அமைப்பாளர் திரு செரியன், செயலாளர் திரு அன்பரசன், துணை செயலாளர் திரு வினு சக்கரவர்த்தி ஆகியோர் அஇஅதிமுக தலைமை கழகத்தில் சந்தித்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு பேரவையின் ஆதரவை தெரிவித்தனர். இந்நிகழ்வின் போது அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு அ தமிழ்மகன் உசேன் உடனிருந்தார். இந்த இடைத்தேர்தலில் நம்ம அவங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து இந்த தொகுதியில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி அடைகிறதுக்கு நம்ம வாழ்த்துக்களும் களப்பணியும் ஆற்றுவோம். பசும்பொன் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ச இசக்கிமுத்து தலைமையில் அக்கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் திரு மணியாச்சி கே ரமேஷ் பாண்டியன், அமைப்பு செயலாளர் திரு கே பாண்டித்தேவர், சென்னை மண்டல செயலாளர் திரு தங்கராஜ பாண்டியன்,
தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு திருநாவுக்கரசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமை கழகத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்தனர். ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பசும்பொன் மக்கள் கழகம் தன்னுடைய முழு ஆதரவினை தெரிவிக்கின்றது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெற்றிக்கு அயராது பாடுபடுவது என பிரமலை கள்ளர் எழுச்சி பாசறை செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிரமலை கள்ளர் எழுச்சி பாசறை சார்பாக ஆர்கே நகரில் நடக்கிற இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவோட வேட்பாளர் மாண்புமிகு அண்ணன் டிடிவி தினகரனுக்கு முழு ஆதரவு கொடுப்பது என்றும் அவரை அமோக வெற்றி பெற அயராது உழைப்போம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு கழகத்தின் துணை டிடிவி தினகரன் அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.